வால் ஓட்டுனதுலே பெரிய ஓட்டுது அதுவா? என் தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் நான் அவள்கிட்ட சொன்னேன். அதுக்காக என்ன சொன்னா? அவ சொன்னா, ஏய் லூசு, அவள உன் தங்கச்சின்னு சொல்லாத, நம்ம பொண்ணுன்னு சொல்லு. உன்னை இவ்வளவு பாசமா இருந்திருக்கியே, அப்புறம் ஏன் அவளை பிரேக்கப் பண்ண? அது ஒரு கதை. ஒரு நாள் நைட் கீதாச்சாரம் சம்சாரம் உன் நன்மைக்குத்தான் சொல்றேன், அவளை நீ விட்டுறாத. நைட்டு 12:30 மணி இருக்கும். அவளுக்கு கால் பண்ணேன். என் வாய்ஸ் கூட அவ கேட்கல. நான் ஹலோன்னு கூட டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சொல்லல. அவ போன் எடுத்தோடனே, ஹாய் பேபி, எங்க அப்பா பக்கத்துல இருக்காரு. ஐயோ மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க? எவ்வளவு நாள்? அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனை வச்சுட்டா. சண்டால சரிக்கி. தமிழ்நாட்டு பொண்ணு ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்ன மாதிரி தெளிவா சொல்லிட்டான். என்ன பிரேக்கப் பண்ண? வழக்கமா எல்லாரும் பண்றதானே? பண்றதுதான். ஆனா நான் கால் பண்ணது என் ஃப்ரெண்டு நம்பர்ல. வேலைக்கு போனோன்னு வீட்டுல ரொம்ப கேவலமா பேசுறாங்கடா. மச்சான் எனக்கும் அதே தான்டா, யாருமே மதிக்க மாட்டாங்கடா. இவனெல்லாம் பாஞ்சு காட்டுறோம் மச்சான். சார் பாக்குறது பச்சை குழந்தையாட இருக்கிறாங்க, இவங்கள போய் கரெக்ட் மச்சான். நானும் சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு கனவோட இருக்க மச்சான். தேவயானிக்காக மட்டும்தான் வெயிட்டிங்க. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? நாளையில இருந்து உன் வாழ்க்கை என் ஆபீஸ் மேனேஜர் கூட தான். நிஜமா? சொல்ற? யூ ஆர் தி பெஸ்ட். நான் அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்கள இங்க வந்துடுறாங்களா? ஒரு மாதிரியா சொல்றாளே, இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா? புரியல. மேனேஜர் புஷ்பா பத்தி தானே பேசுற நீ? எனக்கு தான் ஆபீஸ்ல மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அப்பா புஷ்பா நல்லா சகப்பா அழகா தான் இருக்கா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பொம்பளையா பிறந்திருக்கலாம்ல. ஓடி போயிரு. ஒரு மாதிரியா சொல்றாளே, இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா? தயவு செஞ்சு இந்த வீடியோ தள்ளி விட்டு போயிடாதீங்க. இந்த பையனுக்குன்னு 2 நாள்ல ரீசார்ஜ் முடியுது. இன்னும் 2 நாள்ல ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா இவன் ஆள் வந்து வேற ஒருத்தர் கூட பேச ஆரம்பிச்சிடும். அண்ணனாவ தம்பியாவை நினைச்சு நீங்க இந்த கியூஆர் கோடுக்கு உங்களால முடிஞ்ச அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். மச்சான் ஒரு 300 ரூபாய் இந்த அக்கவுண்ட்ல அனுப்பிடா. 300 ரூபாவா? அக்கவுண்ட்ல வேணும்? சரி செக் பண்ணு. கையில தெரியா? கையில தரேன். சரி தான் சென்ட் பண்ணுறேன். அனுப்பிடா, நான் தரேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? போடா சென்ட் பண்ணிடுறேன். தாடா நீ அனுப்பிடா, நான் தரேன். வா டிக் பண்ணா போயிடும். தா நீ காசு. நானும் எடுத்து தந்தா வந்துடும் கையில. தாடா நாடா டேய், நம்பிக்கை இல்லையாடா? தாடா. ஏன் மேல நம்பிக்கை இல்லையாடா? 300 ரூபாய்க்கு தாடா, கையில தாடான்ற. அனுப்பிடா, தரேன். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்மளுது. மச்சான் காசு கையில வை, நான் டக்குன்னு சென்ட் பண்ணேன். வந்து போயிடும்டா. நானும் இப்படியே நானே கிளிக் பண்ணிக்கிறேன். ஏய் அதெல்லாம் நானே சென்ட் பண்றேன். தாடா டேய். சரியா இல்லையா நீ? ஏய் இல்லடா போடா போடா. இங்க இருக்கிற பைத்தியங்களையே ஸ்பெஷல் பைத்தியம் இந்த எஸ்கே பைத்தியம் தான்.
இப்போ உனக்கு என்னதான் உனக்கு பிரச்சனை? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு வேலை வச்சுக்காத. நான் வேலையை பத்திரப்பா. நீ போடா. நீ வேணா பாரு, என் பொண்டாட்டி என்னங்க அப்படியே கத்திக்கிட்டு ஓடி வருவா, அப்பதான் உனக்கு தெரியும். இதை நம்பிதான் இருக்காங்க அப்படியே. என்னது புரியல, என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்லமோ உன்னை நம்பிதானே நான் இருக்கேன். நீங்க என்கிட்ட இப்படி சண்டை போட்டீங்கன்னா யார்கிட்ட போவேன்? நீயே சொல்ல. இல்ல நீ சொல்ல. அவங்கிட்ட இருந்து கேக்குறது, நான் புள்ளி வச்சா வச்சதுதான். நண்பர்களே, தம்பி ஒரு புது வேலையை கண்டுபிடிச்சேன் நண்பர்களே. ஒயின் ஷாப்ல பாட்டில் பிறக்கிறது. ஆமா நண்பர்களே, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைக்குது. ஒரு நாளைக்கு 100 பாட்டில் பிறக்கணும்னா 1000 ரூபாய் போயிடும். மாசத்துக்கு 30,000 சம்பளம் நண்பர்களே. யாரு கையை நீட்ட தேவை நண்பர்களே. அது போக அரசாங்க வேலையா வேற ஆகி போயிருது.